ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பிரசாந்த் கிஷோர் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தாவேகா கூட்டணி அமைய வாய்ப்பில்லை, தாவேகா தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தாவேகாவுக்கு கூட்டணி இல்லை. பிரசாந்த் கிஷோர், விஜய் வியூகம் என்ன, அதிமுக பாஜக என்ன செய்ய போகின்றன அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KC பழனிசாமி இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ராம்கி, சரியான முடிவுதானா தனித்து போட்டி அப்படின்றது? இன்னும் ஒரு முடிவு தனித்து போட்டிங்கிற முடிவு ஒன்றும் அவருடைய அரசியல் ஆலோசகர் சொல்லியிருக்கார். அவர் அரசியல் ஆலோசகராங்க கூட சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவருடைய பேச்சில் நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை, நான் தேசிய அளவில் ஒரு காமன் ஒரு ப்ரோக்ராமுக்காக நாங்களாம் இணைந்து செயல்படுகிறோம். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். இங்கே கிஷோர் சொன்னதை வேணும்னா கேட்டுக்கலாம், வேண்டாம்னா கேட்க வேண்டாம்னா அப்புறம் அவருக்கு எதுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்னு ஒரு போஸ்ட் ஏன் வச்சுக்கணும்? ஒரு அரசியல் கட்சி தலைவராக எடுத்துக்கிட்டா அவர் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியா சொல்லும் போது அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியா சொன்னா கூட, அப்படி சொன்னா கூட இது விஜய் வாயிலிருந்து வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப நிறைய கண்டிஷன் சொல்றாரு. அதாவது திமுக கூட்டணி இப்படியே தொடர்ந்தால், அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்தால் விஜய்க்கு வெற்றி கிடைக்கும், பிரகாசமான வெற்றி கிடைக்கும், 118 இடங்கள் கிடைக்குங்கிறாரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே சாத்தியமே இல்லை. போகாத ஊருக்கு ஒரு வழி. சரி, ஒருவேளை அவர் சொல்ற அப்படியே வச்சுக்கலாம் கூட. இப்படி ஒரு கூட்டணி வந்ததுன்னா என்ன நிலைமை ஆகும்னா, திமுக ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரது வாய்ப்பு இருக்குது. அண்ணா திமுக 70+ இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாஜகவுக்கு நிச்சயமா 4 இடங்கள்லேருந்து கூடுதலாக இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு இடங்கள் கிடைக்குதோ இல்லையோ ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். அவர் ரொம்ப எளிதாக கடந்து போறார். சீமான அவர் ஃப்ரெஞ்ச் பிளேயர்னு ரொம்ப கடந்து போறார். ஸோ அப்படி வச்சுக்கிட்டா கூட இது இப்படி தான் நடக்கும் ஒழிய, இதனால என்ன ஆகும்னா இது ஒரு பெஸ்ட் சினாரியோ தான். இங்க இருக்கிற கூட்டணி எல்லாருக்குமே, எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு பெஸ்ட் சினாரியோ தான். விஜய் வாக்கு சதவீதம் வாங்குவாரு, சீட் கன்வர்ஷன் இருக்காதுன்றீங்க. சீட் கூட ஒரு சில சீட் கிடைக்கலாம். ஆனால் எப்படியும் அதாவது இவங்க எதிர்பார்க்கிற இந்த செட்டப் ஒரு பெஸ்ட் சினாரியோ தான் எல்லா பார்ட்டிக்குமே. திமுகலேருந்து விஜய் வரைக்கும் எல்லா பார்ட்டிக்கும் பெஸ்ட் சினாரியோ தான். ஆனால் அந்த ஒஸ்ட் சினாரியோனா தமிழ்நாட்டுக்கு தான். தமிழ்நாட்டு நலனுக்கு இப்படி ஒரு இது நடந்ததுன்னா, யாருக்குமே ஒரு மெஜாரிட்டி இல்லாத சூழல் வந்ததுன்னா, திரும்ப 2017 அந்த காலகட்டத்தில் நடந்ததோ அதெல்லாம் நடக்கும் ஆக்சுவலா. ஸோ இப்போ இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா இந்த கூட்டணி, இந்த கட்சிக்கான கூட்டணி அப்படின்னு கட்சியை ஒட்டுமாத பார்க்குறோடைய ஒரு ஹோலிஸ்டிக் வியூவே இல்லை இதில் இல்லை. அது எப்படி முடிவுக்கு வரீங்க? பெரும்பான்மை யாருக்குமே கிடைக்காதுங்கிற ஒரு சூழல் கூட வரும்னு இல்லை. நீங்கள் 2021 பார்த்தீங்கன்னா ஊரே சொன்னது விடியல் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் செயல்பட்டார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அவரை விட சிறந்த எதிர்க்கட்சி இன்னைக்கு ஆஸ் ஹண்ட்ரட் யாருமே கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சியும் மத்தியில் உள்ள ஆளுங்கட்சியும் ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். அப்படி ஒரு பெரிய அலையே இருந்தது. அப்படி இருந்தும் அவங்களால 200 தொகுதியெல்லாம் கடக்க முடியல. அதிமுக இந்த அலையிலையும் எதிர்நீச்சல் அடிச்சு அவங்க ஒரு 60+ இடம் வந்தா, பாஜக மலரவே வளராது, உள்ளே வரமாட்டாங்கன்னு நினைச்சு அவங்களுக்கு 4 இடங்கள் கிடைச்சது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல அப்படியே உங்களால சீட்டு வாங்கும் போது இன்னைக்கு சூழல் மாறி இருக்குது. பிரசாந்த் கிஷோர் சொல்லும் முறை 2016க்கு முன்னாடி உள்ள சூழலாம் பார்க்கவே கூடாது. அதுக்கும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குங்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் சொல்றதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுகவோட தாவேகா கூட்டணி வச்சா நம்பகத்தன்மையை இழந்துடும், மாற்றுன்னு யோசிச்சு வாக்களிக்கணும்னு விரும்புகிறவர்களுக்கு ஒரு சாய்ஸே இல்லாம போயிடும், அந்த சாய்ஸா விஜய் இருக்கணும் அப்படின்றதான் அவரது பிரதான நோக்கமா இருக்கு. அது கரெக்ட் தானே? இந்த இடத்தில் இப்போதான் அவர் ஆரம்பிக்கிறார் பிகே. அதாவது இந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிற விஷயம் விஜயே பேசினது கிடையாது இது வரைக்கும். விஜய் ஆரம்ப காலத்துல ஓராண்டுகள் நிறைவு செய்கிறார். ஒரு மாநாட்டில் கூட அவர் பேசுனது ஆட்சி மாற்றம் தான். ஆட்சி மாற்றம், நான் எல்லா கூட்டங்களும் எல்லா கட்சிகளும் சேருவதற்கு தயாராக இருக்கேன்னு சொல்லக்கூடிய அவருடைய பேச்சுகள்லேருந்து ஒரு அரசியல் மாற்றத்துக்காக எந்த விதமான ஒரு இதுவும் வெளில வரல, செய்திகள் வரல. ஆனால் அதை ஒரு மாதிரி ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் பிகே பேசுறாருன்னு கூட யோசிக்க வேண்டியது. என்னன்னா, இவர் ஆட்சி மாற்றம் அல்ல, இது அரசியல் மாற்றத்துக்கே விஜய் முன்வைக்கிறாருன்னு ஒரு பெரிய ஒரு இமேஜ் பிம்பத்தை கொண்டு வரார். அதுக்கு காரணம் என்னன்னா, பீகார் தேர்தலில் அவர் எனக்கு உறுதுணையா இருப்பார், நான் தேசிய அளவில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் செய்யறாரு. கட்டமைப்பை மட்டும் பலப்படுத்திட்டா போதும், அவரால் ஜெயிச்சிட முடியும், ஆட்சி பொறுப்புக்கு வந்துட முடியும்ன்றாரு. இப்ப இருக்கிற தாவேகாவுடைய கட்சி கட்டமைப்பை மட்டும் கொஞ்சம் பலப்படுத்தினா போதும்னு அவர் சொல்றாரு. அது ஒண்ணுதான் லேகா இருக்கு அவங்க கிட்ட.
அவர் வந்து ஒரு நுனிப்புல் மேய்கிறாருன்னு தான் சொல்ல முடியும் பிகே பிரசாந்த் கிஷோர் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது அவர் ரொம்ப செகண்டரி ஃபோர்ஸஸ்ல ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு. அவர் ரொம்ப ரிபல் ரவுசர் சொல்றாரு அண்ணாமலையா. அதே சமயத்தில் பாஜக எதிர்ப்பு தான் இங்க தமிழ்நாட்டை வழி நடத்துகிறது, அதுதான் முக்கியமான இதுங்கிறார். அதே சமயத்தில் அண்ணாமலை வந்து ரிபல் ரவுசர்னு சொல்றாரு. யார் உண்மையான ரிபல்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். பிரெஞ்ச் பிளேயர் சீமானை கடந்து போறார். சீமான் வந்து தனிப்பட்ட வழக்குக்காக ஆஜராகும் போது மிட் நைட்ல நள்ளிரவில் நிறைய பேர் ஆன்லைன்ல பார்த்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. ஸோ இந்த நான் வந்து ரிபல் ரவுசர் பிரெஞ்ச் பிளேயர்லாம் மாறிட்டே தான் இருக்கும். இங்க வந்து அது இன்னும் 12 மாதங்கள் இருக்குது. அப்ப நிறைய மாற்றங்கள் நடக்க தான் போகுது. ஆனா ஒரு செகண்டரி ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரோ நினைக்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். 2021ல கடைமடையில திமுக கூட்டணி ஜெயிக்கக்கூடிய இடங்கள் அவர் சொட்ட பட்டியல் இடங்களோட கூடுதலாக திமுக ஜெயிச்சது. அதுக்கு காரணம் வந்து திருமாவளவன் அவர்கள் மேற்கொண்ட கடைசி நேர பிரச்சாரம் தான். அது வந்து நாகப்பட்டினம் போன்ற ஒரு வீக்கான தொகுதிகளை உங்களுக்கு வெற்றி பெற்று கொடுத்தது. ஸோ அதனால இவர் போட்ட கணக்கு எல்லாமே என்னன்னா ஒரு அடிப்படையில் ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் போட்டு ஒரு மேலோட்டமான பார்வையில தான் பார்க்கறபடியா செகண்டரி ஃபோர்ஸ் தான் இங்க நிறைய மாற்றங்கள் உருவாகும்னா அது செகண்டரி ஃபோர்ஸால தான் சாத்தியம். அது வந்து விடுதலை சிறுத்தைகள், பாமக, அவங்க எந்த கூட்டணியில இருந்தாலும் இந்த திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது ஒரு மித்துன்றார். அது ஒரு கற்பனை. அங்கிருந்து வாக்குகள் சதராதுன்னு ஒண்ணும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து நமக்கு விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கு சொல்ற செய்தி வந்து இன்னும் அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குது. கூடுதலாக 47% தாண்டி அவங்களுக்கு வந்து வாக்குகள் இருக்குங்கிறது வெளிப்படையா இருக்குது. ஆனா அவர் மித்து சொல்றாரு. அவர் என்ன கணக்குல சொல்றாருன்னு தெரியல. அவர் திரும்ப ஒரு டிஸ்க்ளைமர் போட்டே வராரு. அடுத்த 12 மாதங்கள்ல இப்படியே நிலைமை நீடித்தால், விஜய் வந்து களத்தில் வந்து ஆக்டிவா இருந்தால், இப்படி எல்லாம் டிஸ்க்ளைம் பண்றாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் முடிக்கணும். அவரே வெளிப்பட சொல்ல அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் தான் கூட்டணிகளே இறுதி செய்யப்படுங்கிறார். ஸோ அதனால இதை வைத்து நம்ம ஒன்றும் முடிய முடியாது. ஆனால் அடிப்படையில் அவருடைய 4 ஆண்டுகள் 2021 அவர் பணியாற்ற விதங்கள் அவர் எப்படி புரிந்து கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ல அதே புரிதல் அவர் இருக்கார். சரி, உங்க பெர்செப்ஷன் என்ன? தாவேகாவுக்கு கூட்டணி தேவை? தாவேகாவுக்கு நிச்சயமா கூட்டணி தேவை. அதிமுகவும் கூட்டணி தேவை. 2 பேருக்குமே தேவை. இவங்க 2 பேருமே நேச்சுரல் அலையன்ஸ் தான். தாவேகா கூட்டணி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதிமுகவுக்கு கூட்டணி தேவை, தாவேகாவுக்கு கூட்டணி தேவை. 2 பேரும் சேர்ந்த கூட்டணியா இல்ல 2 பேருக்கும் வெவ்வேறு கூட்டணியா? இல்ல வெவ்வேறு கூட்டம். அதாவது நீங்க வந்து எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை ரொம்ப வெளிப்படையா இருக்கு. அதாவது ஆளுங்கட்சி எதிர்க்கிற எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சிகள் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது எல்லாருமே இணைந்து செல்வதற்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கொண்டு போறாரு. பட் இவர்களுக்கு நிறைய ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. எப்படி விடுதி சிறுத்தைகளுக்கு சில கண்டிஷன் இருக்கோ அதே மாதிரி தாவேக்காவுக்கு சில சிக்கல்கள் இதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி முன் வந்து ஒரு கூட்டணி அமைக்கணும்னா அது தாவேக்கால இருந்து இனிஷியேட் பண்ணி ஆகணும். அதிமுக வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் வந்து நீங்க வந்து இதை உடனடியாக செய்வார்களா அப்படிங்கிற சந்தேகம். அதனாலதான் நான் வந்து பிகேவோட வருகையே நான் அதை பாக்குறேன். என்னன்னா தாவேக்காவோட இமேஜை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு பில்ட் பண்ணிட்டு அதற்கப்புறம் கூட்டணி பேரங்கள் இறங்கலாம் கூட தாவேக்கா நினைச்சிருக்கலாம். விஜய் அப்படி நினைச்சிருக்கலாம். அதற்கான மாற்றம் தான் செகண்டரி ஃபோர்ஸா மாறிடுவாரோ விஜய்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு பிரசாந்த். அதிமுகவோட கூட்டணின்னு போனா அவர் ஒரு 2ஆம் நிலை லீடரா தான் ப்ரொஜெக்ட் ஆவாரோ அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அதனாலதான் வேணான்றார். இல்லை, இன்னைக்கு விஜய் செகண்டரி ஃபோர்ஸாக தான் இருக்கார். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன இருக்குன்னா அவர் பிரைமரி ஃபோர்ஸாக வந்ததுன்னா நமக்கு ஒரு நல்ல நண்பன் தமிழ்நாட்டிலேருந்து கிடைப்பா, நம்ம அதை வைத்து தேசிய அளவில் ஏதாவது செய்ய முடியுமான்னு பிகே பார்க்கறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பீகார்ல உதவி செய்வார்னு நம்பர் சொல்றாரு. அவர் வெளிப்படையாக சொல்றாரு பீகார்ல உதவி செய்வார்னா என்ன மாதிரி உதவி தெரியல. ஒரு வேலை பிரச்சாரத்துக்கு போவாரா? ஏன்னா அவர் சொல்லும்போது நிறைய பேருக்கு விஜய் தெரியும்னு தெரியுங்கிறார். அவருடைய மேட்னி நிறைய படங்கள் பார்ப்பாங்க. போஜ்புரிலாம் இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை தான். அது எந்த அளவுக்கு போய் சேருது, மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, அவரை வந்து நடிகராக பார்க்குறாங்களா, அரசியல் கட்சி தலைவரா, இதெல்லாம் நிறைய சிக்கல்லாம் இருக்கு. ஆனா அவர் வந்து அவருக்கு வந்து இப்போ ஒரு சாதகமான ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல தோழனா ஒரு விஜய் பார்க்கிறார். அதனால அதை வைத்து ஒரு கட்டமைக்கிறார். அதுதான் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, திரு கேசி பழனிசாமி, போன விவாதத்துல தான் பேசணும். 2 சாய்ஸ் இருக்கு அதிமுகவுக்கு நீங்க குறிப்பிட்டீங்க. ஒன்று பாஜகவுடனான கூட்டணி, இல்லைன்னா தாவேகாவுடனான கூட்டணின்னு. இந்த நேர்காணல்ல கூட பிரசாந்த் கிஷோர் சொல்றது அதிமுக விரும்புது தாவேகாவோட கூட்டணி போவதற்கு, ஆனா தாவேகாவுக்கு விருப்பம் இல்லை, விஜய்க்கு விருப்பம் இல்லை, அவங்க தனித்து போட்டிங்கிறத தான் முதன்மையாக நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதாவது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கு இருக்கிற ஒற்றுமைகள் என்பது விஜய் கட்சிக்கு அதிமுக என்னென்ன முன்னெடுப்புகளை செய்கிறார்களோ, இல்ல அதாவது பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, இந்த 2 தான் முழுமையான திராவிட கருத்துக்களை தான் விஜய் சொல்றாரு. இதை தாண்டி விஜய் கிட்ட எது மாற்று சிந்தனை, சீமான் கிட்டையாவது ஒரு தமிழ் தேசியம்னு ஒரு இது இருக்கு. கமலஹாசன் வரும்போது மையம் அப்படின்னு கொண்டு போனாரு. விஜயகாந்த் வரும்பொழுது வந்து தேசியம் திராவிடம்னு சேர்த்து பண்ணாரு. விஜய் கிட்ட எதுவுமே இல்லை. அதிமுக என்னவோ அதுதான். இல்லையே, ஊழல் எதிர்ப்பு, வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்,
இதுலயும் சில விஷயங்கள் அதிமுகவோட ஒத்து போகும்ல. அதனாலதான் பிரசாந்த் கிஷோர் ரெண்டு தரப்புக்கும் வேண்டாம், உங்க நம்பகத்தன்மை இழந்துருவீங்கன்னு அவர் சொல்றாரு. அதான் சொல்றேன், அதாவது நான் பிரைமரியா சொல்றேன், இந்த அதாவது அந்த சினர்ஜி வந்து ரெண்டு பேருக்கு இருக்கு, ரெண்டு பேர்த்துக்குமே. ஆனா இப்ப என்னன்னா ரெண்டு பேருக்கு உள்ள நடக்கிறது ஹூ பிளிங்க் ஃபர்ஸ்ட், ஹூ பிளிங்க் ஃபர்ஸ்ட் இதுதான் நடந்துட்டு இருக்கு விஜய்க்கும் அதிமுகவுக்கும். அவர் பிரசாந்த் கிஷோர் சொல்லும் பொழுது வருகிற டிசம்பர் வரைக்கும் இதுதான் நிலை, ஜனவரிக்கு மேல வந்து மறுபடியும் ரிவ்யூ பண்ணுவோம்னு சொல்றாரு. அப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் வருகிற டிசம்பர் வரை தனித்து போட்டி, அவர்களுக்கு அவர் பிரைமரி போர்ஸா வருவதற்கு உண்டான முயற்சி. அப்படி வரலன்னா மறுபடியும் அந்த ரிவ்யூ அப்படிங்கறதுலதான் வந்து இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் விஜயோட கூட்டணி போனா? விஜய்க்கு என்ன லாபம் நஷ்டம் அதிமுகவுடன் கூட்டணி போனா? இல்ல நிச்சயமா கடைசி அந்த விஜய் சொல்ற மாதிரி அந்த திரு பிரசாந்த் கிஷோர் சொல்றது போல விஜய் அதிமுகவோட சேர்ந்தா குறைஞ்சபட்சம் செகண்டரி போர்ஸாவது இருப்பார். ஒருவேளை அதிமுகவோட சேரலன்னு வச்சுக்கல, அந்த செகண்டரி போர்ஸுக்கு அடுத்த லெவல்ல தேர்ட் லெவலுக்கு வந்து அவரு போயிடுவார். அதை யோசிக்க கூடாதுன்றாரு பிரசாந்த் கிஷோர். என்ன சொல்றாருன்னா அதை யோசிக்க கூடாது, 10 வருஷம் 15 வருஷம் இருக்கணும் அரசியல்ல, இருந்து உழைச்சு மேல வரணும்ன்றார். இல்ல நம்ம பேசுறது வருகிற தேர்தலுக்கு, நம்ம வந்து விஜயனுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பேசல. இன்னொரு 10 வருஷத்துலயோ 15 வருஷத்துலயோ விஜய் வந்து லாங் டேர்ம் பிளேயரா நிப்பாரா? அதல்ல. அதனாலதான் நான் அந்த கேள்வி கேட்டேன். இந்த எலெக்ஷன்ல அதிமுகவோடு விஜய் போகிற போது இபிஎஸ்க்கு என்ன லாபம், விஜய்க்கு என்ன லாபம்? இல்ல விஜய் இபிஎஸ்க்கு என்ன அதனால நஷ்டம், விஜய்க்கு என்ன நஷ்டம்? ஒரு ரெண்டுமே இருக்கு இந்த கூட்டணி உருவானால். இந்த தேர்தல்ல விஜய் அதிமுகவோட சென்று விட்டால் அவரது தனித்த அரசியல் அப்படிங்கிறது இன்னொரு கமலஹாசனை போல வந்து முற்று பெற்றுவிடும். விஜய்க்கு ஒருவேளை முற்று பெற்று கமலஹாசனை போல. அதான் விஜய்க்கு சொல்றீங்க. விஜய்க்கு சரி, ஒருவேளை வந்து அவர் அதிமுகவோட சேராம ஒரு தனியா அவர் போராடினா அது எந்த அளவுக்கு அது அவருடைய இயக்கத்தை முன்னெடுக்கிறாருங்கிறது. அடுத்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்ல, திமுகவை எதிர்த்து ஆட்சி கட்டளையில இருந்து இறக்கணும் அப்படிங்கிற பொழுது ஒன்றுபட்ட அதிமுகவும் பாஜக இல்லாம என்டிஏல இருக்கிற விஜய் இல்லாம தன்னுடைய அந்த அணியை அதிமுக பலமாக கட்டமைத்தால், திமுகவுக்கு மாற்றாக கட்டமைத்தால் நிச்சயமாக ஆடுகிற வாய்ப்பை அதிமுக வந்து பெற முடியும். ஆனா அது பலமான கூட்டணியா? பாஜகவோடு கூட்டணி இல்ல பாஜகவோடு இப்ப இணைந்திருக்கிற கட்சிகளும் என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகளும் சேர்ந்து இருக்கிற கூட்டணி, அதிமுகவும் தாவேகாவும் இருக்கிற கூட்டணி, இதுக்கு இணையானதா? பாஜக இல்லாம மற்ற கட்சிகளை மட்டும் சேர்ந்து தாவேகாவும் இல்லாம ஒரு கூட்டணி அமைக்கிறது இந்த கூட்டணிகளுக்கு இணையான பலத்தை கொடுத்துரும் அதிமுகவுக்கு? அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பர்செப்ஷன்ல பேசிட்டு இருக்கிறோம்னா, இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது பல சம்பவங்களால் மறக்கடிக்கப்படுகிறது, மழுங்கடிக்கப்படுகிறது. அத திமுக திரு ஸ்டாலின் திட்டமிட்டு செய்கிறாரோ அல்லது இயற்கையாக அவருக்கு அது வடிவமைத்து கொடுக்குதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் பாலிசி, இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை, அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. அப்புறம் அடுத்து டீலிமிட்டேஷன், அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. அப்புறம் சீமான், அது கொஞ்ச நாள் வந்து சீமான் கைது ஆவாரா இல்லையா, இது ஒரு நாளைக்கு உச்சநீதிமன்றத்துல சீமானுக்கு ஏதேனும் நல்ல உத்தரவு கிடைச்சா அவர் காப்பாற்றப்படலாம், இல்லைன்னா அவர் கைது நடவடிக்கைகள்ல ஒரு ஏற்படும். அப்ப இந்த மாதிரியான அந்த சம்பவங்கள்ல அந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்ட மனநிலை அல்லது அதிருப்திகள் என்பது வெளியே தெரியாம இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அரசாங்கத்தின் மீதான அதிருப்திகள் இருக்குது. அந்த அதிருப்திகளை என்கேஷ் பண்ற மாதிரி வலிமையான ஒரு ஒன்றுபட்ட ஒரு கூட்டணி அமைப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் இன்றைய தேதி வரைக்கும் உருவாகல. அதை உருவாக்க வேண்டிய கடமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. இல்ல சார், அது கரெக்ட். திமுகவுக்கு எதிரான வலிமையான கூட்டணி எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுகப்படுத்தணும்னா யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதுல சிக்கலே வந்துராதா? அது பேசு பொருளே இல்லையா? இல்ல, இப்ப நான் சொல்றேன், அந்த ஒன்றுபட்ட அதிமுகவுல நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்.
பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். குறைந்தபட்சம் உங்களுக்கு அஷ்யூர்டா இருக்கிறது. இப்ப அது வரைக்கும் கரெக்ட், அது வரைக்கும் ஏத்துப்பாங்க. திரு அன்புமணி ஏத்துப்பாரு, பிரேமலதா ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அத அண்ணாமலை ஏத்துப்பாரா? ஒருவேளை பாஜக கூட்டணின்னு வந்தா, இல்ல தாவேகான வந்தா விஜய் ஏத்துப்பாரா? விஜய் ஏத்துப்பாரா? பாஜகவையும் விஜயையும் விட்டுட்டு ஒன்றுபட்ட அதிமுக. இன்னைக்கு சாயந்தரம் கூட ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், திமுக அகற்றப்படணும், இதுல ஒத்த கருத்து உள்ளவங்க எல்லோருமே இணைஞ்சிடலாம் என்பதுதானே. அப்ப நிச்சயமா அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை ஏற்படுத்துவதிலோ பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகவோட சேர்த்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டா தேர்தல் நேரத்துல விஜய்க்கு தனியாக நாம் பெரிய அளவுல சாதிக்க முடியாது என்கிற நிர்பந்தம் வருகிற பொழுது, ஏன்னா பல மாவட்டங்கள்ல என்னால அதை குறிப்பிட்டு சொல்ல முடியும், ஆதாரபூர்வமா எங்கிட்ட இருக்கு. நீங்க அவங்க இப்ப மாவட்ட செயலர் போட்ட இடத்துல கூட அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்களோடு இல்லாததுனால அவங்களுக்கு தெரியல. நீங்க இழக்கிறதுக்கும் விஜய்ட்ட ஒண்ணும் இல்லையே, இந்த எலெக்ஷன்ல இழக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை. அவரு 8 வாங்குறாரோ 10 வாங்குறாரோ 12 வாங்குறாரோ 15 வாங்குறாரோ, எவ்வளவு வாங்கினாலும் அது அறுவடை தானே. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூட இபிஎஸ்க்கு தானே. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி வேற வழியே இல்லை, நம்ம எப்படியாவது இபிஎஸ் கிட்ட போய் சேர்ந்துருவோம்னு ஒரு விஜய்க்கு நெருக்கடி வர வேண்டிய அளவுக்கான தேர்தல் இது இல்ல இல்லையா? முதல் தேர்தல் அப்படி இல்ல. ஆனா இந்த களத்தை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை பாரதிய ஜனதா கட்சி கிட்ட இருக்கு. ஏன்னா இன்றைக்கு அந்த தேர்தல் ஆணைய வழக்குகள், அப்புறம் இன்றைக்கு உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற பல சம்பவங்கள் அவ்வளவு சுலபமாக பாஜக விட்டு கொடுத்து வழிவிட்டு சென்று விட மாட்டார்கள். அப்ப அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுகவை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிப்பாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுவதற்கான சூழலை உருவாக்குவாங்கன்றீங்க, ஏற்படுத்துவாங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுத்துவதற்கு சகல அஸ்திரங்களையும் அவர்கள் பிரயோகிப்பார்கள். விஜய் எதிர்பார்க்கிறதும் பிரசாந்த் கிஷோர் சொல்றது, அப்படி ஒன்று வருகிற பொழுது அதிமுகவுக்குள்ள மீண்டும் ஒரு சலசலப்புகள் வருகிற பொழுது, ஒரு பாஜகவோடு நடக்கிற பொழுது அதை விரும்பாதவர்கள் ஒருவேளை விஜய் பக்கம் வரலாமே என்கிற எதிர்பார்ப்புகள் பிரசாந்த் கிஷோருக்கு ஒருவேளை எப்படி டிஃபைன் பண்றாருன்னா 3ஆம் தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அவர். அதாவது சினிமாவை நம்ம சினிமாவா பார்க்கணும், அரசியலா பார்க்கணும். விஜய் எம்ஜிஆர் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ரசிகர்கள் எல்லோரும் அந்த கட்சிக்கே கூட ஓட்டு போடுறோம். விஜய் படம் போட்டா நானே கூட போய் பார்ப்பேன் அப்படின்னா விஜய் நம்ம அரசியல் ரீதியா ஆதரிச்சிருவோமா என்ன? எல்லாரும் போய் பார்ப்பாங்க. பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸ் என்பது வேறு, அரசியல் வெற்றி என்பது வேறு. நீங்க விஜயகாந்துக்கே நான் பல நேரங்கள்ல ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள்ல கண் கூட பார்க்கிறேன். பல கிராமங்கள்ல பல காலனிகள்ல விஜயகாந்துக்கு கொடி இருக்கும். ஜெயலலிதா அம்மா இருக்கிற பொழுதே அவர்கள் முரச கட்டி வச்சிருப்பாங்க, முரச சின்னத்தை அவர்கள் போற்றினார்கள். விஜய்க்கு ஒரு இடத்துல கூட இல்ல, டவுன்ல இருக்கு. டவுன்ல அது யாரு பிளக்ஸ் வச்சுட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான். அந்த ரசிகர் மன்றம் ஒரு படத்துக்கு கட் அவுட் வச்சு செய்யறத விஜய்க்கு அரசியல் கட்சியாக செய்து விட்டு போயிடுவாங்க. வண்டி கொடுத்து விஜய் பார்க்கணும் வாங்கன்னா எல்லாம் வருவாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அந்த கட்டமைப்பு பலம் இல்லைங்கிறத பிரசாந்த் கிஷோர் ஒத்துக்கிறாரு. ஆனா ஒரு வருஷம் கால அவகாசம் இருக்கு, அதுக்குள்ள அவங்க பில்ட் பண்ணிட முடியும்ன்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்தல. அதுக்குண்டான ஆட்கள் இல்லைன்னு சொல்றீங்க. கன்சல்டன்ட் விட்டுருங்க. இப்ப உங்களுக்கு எனக்கு மணி எவ்வளவுன்னு கேட்டா 8ன்னு சொல்லுவோம். கன்சல்டன்ட் கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல டோக்கியோல இந்த டைம், அமெரிக்கால நியூயார்க்ல இந்த டைம், லண்டன்ல இந்த டைம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் கன்சல்டன்ட். அவங்க புள்ளி விவரங்களை அனலைஸ் பண்ணி ஒரு சார்ட் போட்டு கொடுப்பாங்க. வாக்கு வங்கியை உயர்த்துகிற வல்லமை அவர்கள் இடத்துல கிடையாது. இருக்கிறத உங்களுக்கு கூராய்வு பகுப்பாய்வு பகுத்தாய்வு செஞ்சு அவங்க அதை நமக்கு சொல்லுவாங்க. பல இடங்கள்ல பல மாவட்டங்கள்ல ரிசர்வ் ஏரியால நான் ரிசர்வ் இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர், நான் ரிசர்வ்ல பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஆட்கள் மாவட்ட செயலாளர். அங்க 117 அவங்க எப்படி போட்டி போடுவாங்க சொல்லுங்க?
அந்த பகுதி மாவட்ட செயலாளர், அவங்க மாவட்ட செயலாளர் இருக்கிற பகுதியில போட்டியே போட முடியாது. அப்ப என்னன்னா அந்த அரசியல் அடிச்சுவோடு தெரிந்தவர்கள் அவரிடத்துல இல்ல. எல்லாமே மீடியா மேனேஜ்மெண்ட், சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட், அந்த ப்ரொமோல இருக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு விஜயோட இருக்கிறவங்க, இதே விஜயகாந்துக்கு பாருங்க, பட்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரு, ஜெயலலிதா அம்மா இருந்த பொழுது பல முன்னாள் அமைச்சர்கள் விஜயகாந்தோட போய் வந்து சேர்ந்தாங்க. அப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் எபவ் கமலஹாசன், பிலோ விஜயகாந்த், அந்த லெவல்ல தான் வந்து இருக்காரு. சர்வைவல் அப்படிங்கிறது வந்து லாங் டேர்முக்கு வந்து இன்றைய நிலைக்கு சர்வைவ் ஆகிறது கஷ்டம். திரு ரவீந்திரன் துரைசாமி, தனித்து போட்டி ஒரு புதிய கட்சியாக அவங்க உதயமாகறாங்க. முதல் தேர்தலில் தனித்து போட்டி வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கணுங்கிற தேவை, அந்த அடிப்படையில் கூட்டணி தேவையில்லைன்னு விஜய் தரப்புல முடிவெடுத்தால் அது சரியான வியூகமாக இருக்கு. அதுதான் சரியான வியூகம். ஏன்னா இன்னைக்குள்ள தமிழக அரசியல் களம்ங்கிறது 3 முறை 45% ஒரு இன்டாக்டா, ஜோதிபாஸ் மாதிரி ஒரு இன்டாக்டான ஒரு அலையன்ஸை வச்சு மு.க. ஸ்டாலின் நிரூபிச்சிருக்கிறார். கடைசியாக நடந்த மக்களவைத் தேர்தல் கூட ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அது நடத்தப்பட்டது. ஜெயலலிதா அம்மையார் ஆப்போசிஷனில் இருக்கும்போது எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு என்னுடைய ஒரு அறிக்கையை முன்னெடுத்து வாஜ்பாய் முன்னெடுத்து பேசினாங்க. அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது தன்னை முன்னிறுத்தி தான் போனாங்க. அதே மாதிரி 19 ராகுல் காந்தியை முன்னிறுத்தி போன மு.க. ஸ்டாலின் 24 தன்னை முன்னிறுத்தி தான் அந்த வாக்கு எடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் விளவங்கோடு செக்மெண்ட்டுக்குள்ள சட்டமன்ற திமுக அணி வேட்பாளருக்கு மக்களவை வேட்பாளரோட வாக்கு அதிகம். ஸோ இந்த வாக்குங்கிறது ஒரு அசாத்தியமான வாக்கு. இது 57-62 பெருந்தலைவர் காமராஜ் காங்கிரஸ் பிடிச்சி 45%, 46%ங்கிற ஒரு பெரிய உச்சகட்ட பலத்தில் இருந்ததுக்கு இணையான ஒரு பலத்தில் மு.க. ஸ்டாலின் ஜோதி பாசு மாதிரி ஒரு அணியை கட்டமைச்சு 47% இதில் இருக்கிறாரு. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது வந்து இருக்குதா இல்லையாங்கிறதுல அவர் இருக்குங்கிறாரு கே.சி. பழனிசாமி, இல்லம்பாரு இன்னொரு சகோதரர். பட் நான் அதுக்குள்ள போகல. இருந்தாலே அது 67 இருக்கா இல்லையா இல்ல, அது ரிசல்ட்ல தான் தெரியும். இதுவரை இருக்கு கடும் போட்டின்னு ஈரோடு கிழக்குல சொன்னாங்க, நான் கடும் போட்டி கிடையாதுன்னு சொன்னேன். நான் சொன்னது சரியாச்சு. விக்கிரவாண்டியில 55% மேல திமுக அணி வேணும், போலரைசேஷன் வரும்னு சொன்னேன். நான் சொன்னது சரியாச்சு. இருக்குங்கிறதுக்கு இதுவரை எவிடன்ஸ் இல்ல. அவர் இருக்குன்னு கிளைம் பண்றாரு, இல்லன்னு இவர் சொல்றாரு. நான் அதுக்குள்ள வரல, இருக்கா இல்லையாங்கிறதுக்குள்ள. இல்ல விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கும் உண்மையான அளவுகோலா களத்தை கண்டிப்பா எடப்பாடி அதுல பலகீனம் அடைஞ்சிருக்கிறாரு. தினகரன் கமலஹாசனும் சீமாண்ட பலகீனம் அடைஞ்ச மாதிரி 2026 எடப்பாடி பழனிசாமி உறுதியா களத்துல இருந்து வார்த்தையை நான் தெளிவா போடுறேன், கோழைத்தனமா ஓடுனதுல எடப்பாடி பலகீனம் அடைவார். அங்க இல்ல போட்டி போடல, அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் வேற. ஆனா சட்டமன்ற அவர் 1000 காரணம் சொல்றேன். போலரைசேஷன்ல தாக்கு பிடிக்க முடியாது, 10.5 பற்றி ஸ்டாண்ட் எடுக்க முடியாதுங்கிறதுல அந்த இடம் போலரைசேஷன் ஆயிட்டு அது விஜய்க்கு மைனஸ். இல்ல பாஜக இல்லாத, தாவேகா இல்லாத, என்டிஏல இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் அதிமுக சேர்த்தா அது ஒரு பலமான கூட்டணியா வாய்ப்பே இல்ல. எடப்பாடிக்கு வந்து சீட் கன்வெர்ட் பண்ண வாய்ப்புள்ள ஒரே கட்சி வந்து பாமகவும் இவரு சகோதரர் வேல்முருகனும் தான். வேற யாராலையும் எடப்பாடிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் இல்ல. கடந்த காலத்தின் கைதிகளாட்டு ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேற, எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக வேற நினைக்கக்கூடிய சகோதரர் கே.சி. பழனிசாமி போன்றவர்கள் என் சகோதரர் தான் வெளிப்படையாவே சொல்றேன். விஜயை யோசிப்பார்னு சொல்றாரு. அதிமுக அமைக்கக்கூடிய அந்த தேமுதிக பாமக உடன் கூட்டணி அது எங்க அமைக்கிறது? விஜயே யோசிப்பாரு, நாம அங்க போய் சேர்ந்தோம். யாருக்கு முதல்ல பிரியாரிட்டி கொடுப்பாரு? பாமக தான் பிரியாரிட்டி கொடுப்பாரு. பாமக அந்த பிரியாரிட்டி வந்து கொடுக்காம ஒரு அரசியல் பண்ணியிருக்கலாம். கலைஞர் வந்து ராணிப்பேட்டையில பாமக 3வது ஆற்காட்டு வீராசாமியை விட்டு 3வது தள்ள மாதிரி இவர் தள்ளி இருக்கணும். அதுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடுனதுல பாமக எமர்ஜ் ஆயிட்டு மக்களவை தேர்தலில் வீழ்ந்த பாமக பெரிய அளவில் டாக்டரே எமர்ஜ் ஆயிட்டாரு. 29% வாக்கு அவங்க எடுத்திருக்காங்கன்னா சோழமண்டல பாமக கூட்டத்துக்கு இளைஞர்கள் எழுச்சி எவ்வளவு பெருசா இருக்குதுன்னா வட தமிழக அரசியல் வந்து 1 இயர் பாமக வர்சஸ் திமுக இன்க்ளூசிவ் விசிகே போலரைசேஷன் விக்கிரவாண்டியில அங்க உருவாயிருக்கு. நான் இதை இப்போ சொல்லல, எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம இதுல ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி உடைப்பாரு? இதை உடைக்கணும்னா விசிகா வரமாட்டாங்க. அவங்க இன்டாக்டா இருக்காங்க, வெற்றி பெற்ற அணி வின் இருக்கிறாங்க. வெற்றி தொடர்றது வர அந்த அணி தொடரும். பாமகவை என்டிஏக்குள்ள இருந்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து எடுத்தாதான் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் பதவியாவது எடப்பாடி பழனிசாமி தக்க வைக்க முடியும். அப்போ அவ்வளவு முக்கியத்துவத்தை பாமகக்கு கொடுத்தா தாவேகாவை அகாமடேட் பண்ண முடியாதா இபிஎஸ்னால? அடுத்து வந்து தேமுதிக தாவேகா யார் முக்கியங்கிறதுல இபிஎஸ் தான் முடிவு பண்ணணும். இதுல வந்து இபிஎஸ் வந்து எல்லாமே வதந்தி, ஒரு காங்கிரீட்டா எதுவும் கிடையாது. காங்கிரீட்டா 2 விஷயம் இருக்குது. நேற்று தினம் உள்ள பேட்டியில எடப்பாடி பழனிசாமி
நாங்க தான் எதிர்க்கட்சி, மக்களை சந்திச்சு நாங்க வந்திருக்கோம்னு சொல்றாரு. அப்ப இன்டைரக்டா விஜய் சொல்றாருன்னா கூட அதை ஓப்பனா சொல்றதுக்கு தயங்குறாரு. அதன் அடிப்படையில் அவர் விஜய் கூட்டணியை விரும்புறார். விஜய் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி விரும்புவார். அளவு விஜய் விரும்புறாரா? விஜய் விரும்பல. விஜய் விரும்பதாட்டு எந்த இண்டிகேஷனும் இல்ல. அதிமுக கூட்டணி வேணும். விஜய் விரும்பதாட்டு எந்த இண்டிகேஷனும் இல்ல. எடப்பாடி சென்றிக்கா அவர் அந்த இடத்துக்குள்ள பலம் நிரூபிக்காதவர்னு அவுட்ரைட்டா என் கருத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். சொல்லல, இன்டைரக்டா தான் சொல்றாரு. திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு தான் அதிமுகவுக்கு நோக்கம், தாவேகாவுக்கும் திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு தான் நோக்கம். ரெண்டும் இணைகிறது இல்ல. அது நார்மலா இணையற மாதிரி இணக்கமான கூட்டணியா ஏடிஎம்கே ப்ரூவ்டு பார்ட்டி, தாவேகா அதுல ப்ரூவ் பண்ணல. அந்த ஸ்டாண்டுக்குள்ள போய் நின்னா அது கருவேப்பிலையா தான் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு அண்ணாமலை 18% எடுத்தவர், யாரும் 18% என்டிஏ எடுக்கணும்னு சொல்லல. நக்கல் நையாண்டி பண்ணி 4 சீட்டுக்கு மேலன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் மனச்சாட்சியை தொட்டு பாருங்க. 18% வாக்கு என்டிஏ எடுக்கணும்னு யாராவது சொன்னாங்களா? 15 தாண்டு உடனே ஏன் எஸ்டிமேஷனோட ஜாஸ்தி. ஹரியானாவில் ஏறி இருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் ஏறி இருக்கிறாங்க, டெல்லியில் 2 தடவை தோத்தவங்க ஜெயித்திருக்காங்க. இங்கேயும் அவங்க காஸ்ட் கன்சல்டேஷன் பண்ணுவாங்க, இந்து கான்ஸ்டியூஷன் கப்புள்டு வித் காஸ்ட் கான்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க. அதில் அவங்க முக்கியமாக பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பாமகவுக்கு எம்எஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கூட 26க்கு முன்ன கொடுத்து பாமக மையமாக வச்சு பாண்டிச்சேரியை கைப்பற்றின மாதிரி அதுக்குள்ளதான் போவாங்க. அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை சொல்றாரு, திமுக அண்ணா திமுக கூட்டணி போனா 2% ஓட்டு கூட எடுக்க முடியாது, மோடியை ஆட்சி இங்க வரும்னு சொல்லி அவர் நாங்க ஆட்சியை பிடிப்போம் நிற்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் அமித்ஷா கூட என்டிஏ தலைமையில் ஆட்சி என்டிஏ தலைமையில் தான் சொல்றாரு. அப்ப அவங்களோட மூவ்மெண்ட் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதுல போறாங்க. நாம் தமிழர் சீமான் அந்த வார்த்தையை நான் என்டால்ஸ் பண்ணல. ஆனா இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை திமுக அண்ணா திமுக மிக கடுமையான வார்த்தை. அது மட்டுமல்ல, கொடநாடு கொலை என்னாச்சு, பொள்ளாச்சி பாலியல் என்னாச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னாச்சு, அதிமுக ஊழல் அமைச்சர்கள் மீது ஏன் நடவடிக்கை, ஊழல் எதிர்ப்புல விஜயை விட கிளாரிட்டியோட இருக்கிறாரு சீமான். விஜயும் கிளாரிட்டியோட வந்தாகணும். விஜய்க்கு விஜயும் தனித்து போட்டின்ற நிலைப்பாடு தான் எடுப்பார். வந்து ஆகணும். வரலன்னா எடப்பாடி கிட்ட அவருக்கு பாமகக்குள்ள டிமாண்ட் அவருக்கு இருக்காது. இது இன்னொன்னு சொல்லிடுறேன் விஜய் பற்றி முடிச்சிடுறேன். கூட்டணி ஆட்சி அமைப்போம், எங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு நாங்க மந்திரி சபை கொடுப்போம்னு சொன்னோம். அப்ப நான் சொன்னேன், பல நிரூபிக்காத விஜய் பின்னாடி 1% வாக்கெடுத்த யாரும் கூட விஜய் ஏத்துக்கிட்டு வரமாட்டாங்கிற கருத்தை அன்னைக்கு சொன்ன நாளே சொன்னேன். இன்னைக்கு வர அது அப்படிதான் இருக்குது. மீண்டும் சொல்றேன், அது ஆப்ஷனா தானே சொல்றாங்க அவங்க. அந்த ஆப்ஷனுக்கு ஆள் வரமாட்டாங்க நான் சொல்றேன். அது வராமலே தான் 15% வாக்குன்னு நம்புறாங்க. அது ஏட்டு சொரக்கா. அது 26ல ரிசல்ட் வந்தாதான் எவ்வளவு தெரியும். ஆட்சி பங்கு அதிகாரம் 26ல வந்தாதான் தெரியும். இது ஏட்டு சொரக்கா. இது ஏட்டு சொரக்கா. 15 20 35 4 3 எல்லாம் ஏட்டு சொரக்கா. களத்துல பயிரிட்டு 26ல அவருக்கு இழவு கிடைக்குங்கிறது தான் ரியாலிட்டி. தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது தான் ரியாலிட்டி. பிரசாந்த் கிஷோர் சொல்றதோ, எக்ஸ் சொல்றதோ, ஒய் சொல்றதோ ஒரு யூகம், ஒரு கிளைம். அதுல பலரும் பெருசா கிளைம் பண்ணலாம், சிறுசா கிளைம் பண்ணலாம். மீண்டும் சொல்றேன், அது ஏட்டு சொரக்காய். ஓகே, திரு செந்தில், தாவேகா அதிமுக கூட்டணி உருவாகாம இருக்கிறதா திமுக கூட்டணிக்கு நல்லதா 2026 எலெக்ஷனுக்கு? அது சொல்லிடலாம். அதுக்கு முன்பாக திரு ரவீந்திரன் அவர்கள் ஒன்று சொன்னார். சீமான் சுட்டிக்காட்டியதை, பொள்ளாச்சி உள்ளிட்ட பல வழக்குகளை சுட்டிக்காட்டி என்னாச்சுனார். அதில் அவர் சுட்டிக்காட்டிய பல வழக்குகள் சிபிஐ வசம் இருக்கின்றன. அவர் பாஜக வைத்து அதை கேள்வி கேட்பாரான்னு தெரியல. ஓகே, கேட்டால் பரவாயில்ல. அவர் அதை எவ்வளோ தூரம் கேட்பார்னு தெரியல. ஒருவேளை ரவீந்திரன் துரைசாமி அடிக்கடி சொல்வது போல, இப்போ அவர் இவர் பீகாரில் நிதிஷ்குமாரை முன்னிறுத்துவது போல பாஜக சீமானை முன்னிறுத்தக்கூடும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறார் இல்லையா? அதனால் ஒருவேளை பாஜகவிற்கு சற்றே அவர் அடங்கி போகிறாரா அல்லது கொஞ்சம் அப்படியே அமைதியாக போகிறாரான்னு தெரியல. இருக்கட்டும். இப்போது விஜய் இந்த கருத்தை இதே அரங்கில் மரியாதைக்குரிய நெறியாளர் கார்த்திகேயன் அவர்கள் இருக்கின்ற பொழுது, இதே ரவீந்திரன் துரைசாமி என்ன ராம்கி இருக்கின்ற பொழுது நான் சொன்னேன். அன்னைக்கு நான் சொன்ன கருத்தை இப்போ நேற்று தனியார் ஊடகத்திற்கு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார். விஜய் 4 முதல் 8 விழுக்காடு வாங்குதான் வாக்கு சதவீதம் தான், அதை தாண்ட மாட்டார், சிங்கிள் டிஜிட்னு சொன்னேன். அவர் அதைத்தான் பண்ணியிருக்கிறார். அஇஅதிமுகவோடு நிச்சயமாக விஜய் கூட்டணி வைக்க மாட்டார்னு சொன்னேன். அதைத்தான் அவரும் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பு ரஜினிகாந்த் உறுதியாக வருவார் என்று இவர்கள் எல்லோரும் சொன்னபோது, முந்தைய தினம் வரை ரஜினிகாந்த் உறுதியாக வரமாட்டார்னு சொன்னால் பல பேர் கரிச்சு கொட்டினாங்க. அதே மாதிரி தான் அவர் சொன்னார் வரமாட்டார்னு. என்ன அவர் சில 100 கோடிகளை வாங்கிட்டு சொல்கிறாரு, நம்மளுடைய பத்திரிகை அனுபவத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு வைங்க. ஸோ இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அணி அப்படிங்கிறது நான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்போ என்னுடைய ஒப்பீனியன் இதுதான். இப்போ வரைக்கும் 5 முனை போட்டியா 4 முனை போட்டியாங்கிறதான் திருப்பியும் கேள்வி. விஜய் ஒரு, சீமான் ஒரு அணி, திமுக அணி அப்படியே இன்டாக்டாக இருக்குது 3 பேர். 4வது அணிங்கிறது அஇஅதிமுக. பாஜக தனியாக நின்றால் 5 அணி, பாஜகவும் அஇஅதிமுகவும் ஒன்றாக நின்றால் 4 அணி. இது எப்படி அமைய போகிறது? 4 அணியா 5 அணியா அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த தேர்தல். இப்படி அமைஞ்சிட்டா, நீங்க சொன்ன மாதிரி அமைஞ்சிட்டா, திமுக கூட்டணி அப்படியே அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிட்டா அது சிவப்பு கம்பளம் விரிக்கிற மாதிரின்றார். யாருக்கு? விஜய்க்கு, திரு பிரசாந்த் கிஷோர். இல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், அஇஅதிமுக பாஜக பாமக தேமுதிக இவர்கள் ஓரணியில் வந்தால், தமாக
கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் உள்ளிட்டவர்கள் ஓரணியில் வந்தால் FDP வெளியில போயிடும். ஏன்னா பாஜகவில் வந்தால் FDP வெளியில போயிடும். நிச்சயமாக அது கடுமையான போட்டியை ஏற்படுத்தக்கூடும். திமுக அணிக்கு நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடும். அஇஅதிமுகவும் விஜயும் ஓரணியில் என்றால் அது இன்னும் கூட கடுமையான போட்டியை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடும். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நிச்சயமாக இது அமையும், அந்த ரெண்டுமே அமையறதுக்கான வாய்ப்பு 99 விழுக்காடு இல்லை. ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க, அவங்க சொல்றதுல தான் நான் சொல்றேன். அஇஅதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறத திருப்பி சொல்றாங்க. அதுல திரு KC பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்தை தான் நானும் உடன்படுறேன். அதை ஏற்கனவே நான் சொன்னேன். இப்ப அதிமுக தங்களோட இருக்க வேண்டுமா இல்லையாங்கிறத முடிவு பண்ற இடத்துல பாஜக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பாஜகவை தாண்டி அவ்வளவு வலிமையாக துணிச்சலோடு எடப்பாடி பழனிசாமி இல்ல பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்ன ஸ்டாண்ட்ல உறுதியா நின்னுட்டார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக 5 முனை போட்டியாகத்தான் இருக்கும். நீங்க அதிமுக தலைமையில ஒரு அணி, அதுல திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றதுல நான் ஒரு இடத்துல மட்டும் மாறுபடுறேன். ஒருவேளை பாமக யார் கூட வரக்கூடும், அஇஅதிமுகவோடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க மும்மொழி கொள்கையில எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சார். அன்புமணி ராமதாஸே வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். நீங்க இப்ப சமீபத்தில் நடந்த அவருடைய அவங்க கட்சி ஜி.கே. மணி வீட்டு திருமண விழாவில் போய் அவங்க கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் இல்ல பல திருமண விழாக்கள் தான் கூட்டணிக்கான ஒரு சிறிய அச்சாரத்தை ஏற்படுத்திய வரலாற்றை நம்ம பார்க்கலாம். அதுல முதல்வர் பங்கேற்ற பிறகு பாமக திமுக பக்கம் வருமோ அப்படின்னு பேச்சு நடந்தது. இல்ல, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது 100 விழுக்காடு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா முதல்வர் பங்கேற்றாருன்னு சொல்றீங்க, அதுக்கு அடுத்த நாள் இப்ப நேற்று முந்தாள் 28ஆம் தேதி அந்த சந்தேகத்துக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில ஒன்னா வச்சு கூட்டணி வலிமையாக இருக்கிறோம், 2026 தேர்தலில் இந்த கூட்டணி தான் எல்லா தலைவர்களும் சொல்லிட்டாங்க. நாட் ஒன்லி ஸ்டாலின், நீங்க யாரெல்லாம் சந்தேகத்துக்கு உட்படுத்துகிறார்களோ அவ்வளவு தலைவர்களும் ஒரே மேடையில் வைத்து விட முடிகிறது ஸ்டாலினால். நீங்க அதிமுக அப்படி இன்ன வரைக்கும் முடியலையே. இப்போ வரைக்கும் அவங்க கூட்டணியில் யார் இருக்கிறாங்கிறது உறுதியா சொல்ல முடியல. நீங்க பாமகவும் பாஜகவும் ஒரு அணியில் இருக்கிறார்கள் என்று நாம யூகிக்கிறோம். இன்னி வரைக்கும் நமக்கு உறுதியான ஆமா நாங்க ஒரே அணியில தான் இருக்கிறோம் என்பது போன்ற எந்த சமீட்சைகளும் அங்கிருந்து இல்ல. இப்ப நீங்க சொல்றதுல இருந்து அதிமுக தாவேகா கூட்டணி உருவாகாம பாஜக பாத்துக்குங்கிறீங்களா? இல்ல அஇஅதிமுக தங்களுடைய அணிக்கு வர வேண்டுமா, பாஜக அணிக்கு வர வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற அந்த மசில் பவரை பாஜக கையில் எடுக்கும். அப்படி எடுத்தால், ஏன்னா நிச்சயமாக பாஜகவுக்கு இங்க வந்து நீங்க ஒருவேளை பாமகவும் அஇஅதிமுக கூட்டணிக்கு வந்துருச்சு வைங்க, பாஜக அணியில மீதி யார் இருக்கிறா? பாமக அதிக வாக்கு சதவீதம் இருக்கிற கட்சியாக யாருமே இல்ல. அப்ப பாஜக அங்கே தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்ல. அப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்ப நீங்க இப்படி எடுங்க, நாம் தமிழருக்கு முதலமைச்சர் வேட்பாளர் சீமான், தாவேகாவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் விஜய், திமுகவுக்கு ஸ்டாலின், அஇஅதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? நீங்க அண்ணாமலை முன்னிறுத்தினா முதல்ல எல்லாரும் ஏற்றுப்பாங்க. நீங்க முன்னிறுத்த முடியுமா? முதலமைச்சர் வேட்பாளர் ஒருத்தர் முன்னிறுத்தி தேர்தலுக்கு வர முடியுமா? தேசிய கட்சிகளுக்கு அது சாத்தியமா? அப்ப அந்த சேலஞ்செல்லாம் இருக்குல்ல. மக்கள் இங்க வந்து யாரை பார்த்தா வாக்களிக்கிறாங்க? முதலமைச்சர் வேட்பாளர் யார்? அது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஜெயலலிதா வெர்சஸ் கலைஞர், இப்போ வந்து ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி. நீங்க விஜய் வந்தா எல்லாரும் சேர்த்துங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற கேள்வி வருது இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரை முதலமைச்சர் வேட்பாளர் வைப்பீங்க? அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு அன்புமணி ராமதாஸ் சம்மதிச்சிருவாரா? இந்த சிக்கல் வருமா வராதா? சோ இது எல்லாமே ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள போய் நிற்கும். அதனால நிச்சயமா அந்த சிக்கலோடு அணுகின்ற போது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்றீங்களா? அஇஅதிமுக பாஜக கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. KC பழனிசாமி தான் பயன்படுத்துறான்னு நினைக்கிறேன். தாவேகா அதிமுக கூட்டணி, எனக்கு தாவேகா அதிமுக கூட்டணி எதனாலனா திமுக பாஜகங்கிற ரெண்டு எதிர்ப்புலையும் ரெண்டு கட்சியும் எனக்கு அது நேச்சுரல் அலையன்ஸா தெரியல. எனக்கு வந்து அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட அணிகள் தான் நேச்சுரல் அலையன்ஸா தெரியுது. ஏன்னா ஏற்கனவே அப்படி ஒரு அலையன்ஸ் இருந்திருக்குது. அந்த அடிப்படையில் சொல்றேன். இவர் புது பிளேயர் இப்பதான் வர்றாரு. ஏன் அப்படி சொல்றேன்னா உறுதியா அது நேச்சுரல் அலையன்ஸ். அப்படி ஒரு கூட்டணி அமைகின்ற பொழுது அங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்க சண்டை இல்ல. நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆபீஸ் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க விஜய் உள்ள வருகின்ற பொழுது இருக்கிற ஒரே சேலஞ்ச் என்னன்னாங்க, யார் முதலமைச்சர் வேட்பாளர், விஜயா எடப்பாடி பழனிசாமியா? சோ விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவதைத்தான் விஜய் கட்சி விரும்பும். ஏன்னா புதுசா வந்திருக்காங்க. நீங்க அடுத்த தேர்தல் ஒரு தேர்தல் கூட்டணியே அமைஞ்சாலும் ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்காதுன்றீங்களா? ஏடிஎம்கே தாவேகா இடையே ஏடிஎம்கே தாவேகா அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா ஆஃப் கோர்ஸ் டிஎம்கே அது ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்தாலும் கூட அது எந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுல வந்து ஒர்க் அவுட் ஆகுங்கிறது டவுட். ஏன்னா யாரை நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் வைப்பீங்க? பெரிய குழப்பம் இல்ல. நீங்க அது வந்து திருப்பியும் சொல்றேன், அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் தற்கொலை தான். அது டஃப் ஃபைட்டை கொடுக்கலாம் எலெக்ஷன்ல, மாற்றுக்கிறது. ஆனா விஜயனுடைய அரசியல் கேரியருக்கு அது வந்து ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்து கொடுத்துரும். ஏன் அப்படின்னா நீங்க அஇஅதிமுக பாஜக கூட்டணி இருந்த பொழுது பாஜகவின் மீது விழக்கூடிய எல்லா அடிகளும் சேர்ந்து யார் மீது விழுந்துச்சு? அஇஅதிமுக மீது விழுந்துச்சு. அதனாலதான் அதிமுக பாதி வெளியில வந்தாங்க. சிஏஏவா இருக்கட்டும், முத்தலாக் தடை சட்டமா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நாங்க யார்கிட்ட கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதிமுக கேள்வி கேட்டோம். பாரு நீ தானே கூட்டணியில் இருக்க, சொல்லுன்னு கேட்டோம். இந்த சிக்கல் இதுக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் இருந்த போது இருந்துச்சு. 2009 காலகட்டத்தில் காங்கிரசினுடைய எல்லா அரசியல் சிக்கல்களுக்கும் திமுக சேர்ந்து பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. இப்ப விஜய் போய் அஇஅதிமுக கூட்டணி வச்சிட்டாரு. அந்த இடத்துல தான் திரு KCP சொல்றாரு, பாஜகவும் இல்லாத விஜயும் இல்லாத
பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து அதிமுக ஒரு மெகா கூட்டணியை அங்கேயும் கட்டமைக்க 5 முனை போட்டி தானே அப்படி வந்தாலும். ஆமா, நீங்க அதான் நானும் சொல்றேன். பாமக யார் பக்கம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன். வந்தாலும் அங்கேயும் 5 முனை போட்டி. அந்த அங்கேயும் 5 முனை போட்டி தான். அதிமுக, பாமக, தேமுதிக ஒரு அணியாக வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி வருகின்ற பொழுது நீங்க வந்து 3 பேருக்கு நிச்சயமாக ஒரு பெரிய அடி இருக்கும். அது வந்து பாஜக, விஜய், நாம் தமிழர் 3 பேருக்குமே பெரிய அளவுல புள்ளியில சரி நம்ம பேசுவோம். திரு கே.சி. பழனிசாமி, அதிமுக பாஜக கூட்டணி தான் இயற்கையான கூட்டணி, இணக்கமான கூட்டணி. கடந்த தேர்தல்கள்லையும் அவங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கு ஓரளவுக்குன்னு திரு செந்தில் குறிப்பிடுகிறாரே. இல்ல 2021 இருந்த நிலையை போல அதே கூட்டணி தேர்தல் களத்தை சந்தித்தால், அதிமுக தலைமையில் ஆட்சி என்று சந்தித்தால் நிச்சயமாக 200 சீட்ல வெற்றி பெறுவார்கள். ஆனா பிரச்சனை எங்க? பாஜகவோட வித் பாஜக இருக்கட்டுமே, அதனால என்ன இருக்கலாம். ஏன்னா 2021 இருந்த ஃபார்முலா படி அப்படியே அதே சீட், அதே இது, அதாவது தேர்தல் களத்தை சந்தித்தால் ஒருங்கிணைந்த அதிமுக வித் பாஜக அப்படிதானே? ஆமா, அதான் 2021 சரி, ஓகே ஓகே இருந்த கூட்டணி அப்படியே தேர்தலை சந்தித்தால் 200 சீட்டுக்கு மேல வெற்றி பெறும். ஏன் நான் சொல்றேன்னா, அதுல எல்லோரும் பலகீனமா பார்ப்பது பாஜக அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு வந்து திமுக போயிடும். அந்த இடத்துலதான் பிரசாந்த் கிஷோர் சொல்றது சரி. அந்த ஓட்டு இந்த முறை விஜய்க்கு வந்துடும், திமுக போகாது. ஏன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி, அந்த திமுக மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்புகள். அப்ப அந்த சூழ்நிலை வரும் பொழுது விஜய் வெற்றி பெற முடியாது, வாக்கு சதவீதம் கொஞ்சம் உயரலாம். அப்ப திமுக கீழே போயிடும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கலாம். ஆனா பிரச்சனை எங்கன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி. ஒரே ஒரு சந்தேகம், அப்ப கூட ஆன்டி டிஎம்கே வாக்கு ஏன் ஏடிஎம்கே வந்துடக்கூடாது? ஏன் விஜய் போகணும்? ஆன்டி டிஎம்கே ஓட்டு முழுமையாக திமுக வந்துடும். அதுல பிரச்சனை அதிமுகவுக்கு வந்துரும். சரி, ஆன்டி டிஎம்கே ஓட்டு முழுமையா அதிமுக வந்துரும். சரி, நம்ம பலகீனமா எதை பாக்குறோம்? பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேருகிற பொழுது அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் ஆஃப் பிஜேபி, அதுதான் பலகீனமாக பார்ப்பது. அந்த நெகட்டிவ் ஓட்டு வந்து அப்ப திமுக போகாது, அது வந்து விஜய்க்கு வந்து வந்துடும். அப்ப விஜய் இப்ப வாங்குற 4% 6%, 7%, 8% பெறலாம். அதாவது இப்ப இருக்கிறத விட இன்னும் வீரியமா பாஜகவை திரு விஜய் எதிர்த்தால் அப்படிதானே? இல்லையா? அதுவும் இல்லையா? இல்ல, விஜய் எதிர்க்கல. ஆமா, விஜய் பொறுத்த வரைக்கும் இன்னும் அவருக்கு எந்த ஐடியாலஜியுமே இல்லைங்களே. திராவிட, அதாவது திமுக அண்ணா திமுக கொள்கை என்னப்பா, அதை அப்படியே அறிவிச்சிருங்க, இவ்வளவுதானே இருக்கு. மாற்று சிந்தனை என்ன இருக்கு சொல்லுங்க. இப்ப புதுசா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐடியாலஜிக்கலி என்ன இருக்கு சொல்லுங்க. விஜய் திமுக கொள்கை என்னவோ, அண்ணா திமுக கொள்கை என்னவோ, அதுதான் என் கொள்கை. இதை தவிர ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஒரு கேள்வி மட்டும் நான் திரு செந்தில்கிட்ட கேட்டு வந்துடுறேன். அதாவது பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகாம விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் 200 இடங்கள் அதிமுக கூட்டணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல, அவர் சொன்ன பாதியை நான் அக்செப்ட் பண்றேன். அதாவது ஆன்டி பிஜேபி ஓட்டை கணிசமாக விஜய் பிரிக்கக்கூடும். அது அவர் சொல்ற கருத்தை என்னால் புறந்தள்ளி நகர முடியல. ஆனால் 200 இடங்களில் அஇஅதிமுக ஜெயிக்குங்கிறது கொஞ்சம் மிகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த அதிமுக ஒரு என்ன இருந்தாலும் இல்ல, அவ்வளவு கஷ்டம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. நான் இதை டிஎம்கேக்கு சேர்த்து சொல்றேன். இப்போ 200 இலக்கு வச்சிருக்காங்க. இந்த 200 இலக்கு அப்படிங்கிறது போராடலாம். போராடி ஒருவேளை அதை தொடுவதற்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி 5 முனை போட்டி இருந்தால் அதை வந்து நெருங்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் குறையும். 5 முனை போட்டியாக இருக்கும்போது நான் போன அதான் சொன்னேன், பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் குறையும், நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் 200 சீட் அப்படிங்கிறது பெரிய சிக்கலை கொடுத்துரும். திருப்பியும் என்ன லாபம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் நிற்கின்ற பொழுது இப்போ நீங்கள் இதை எப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை பாஜக அதிமுக ஓட இல்லை, பாஜக தனியாக நினைச்சுன்னு வைங்க. இப்போ இவர் சொல்கிற இடத்துலேருந்து ஆன்டி இன்கம்பன்சின் மூலமாக அரசுக்கு எதிரான வாக்குகள் 5 முனையாக பிரியும்ல, அப்போ அது திமுக லாபம் தானே. அது அகைன் பெரிய லாபம் தானே. அந்த இடத்துக்கு வருகின்ற பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி உறுதியா நிற்கிறாரு, பாஜகவோட கூட்டணி கிடையாது. விஜய் உறுதியா நிற்கிறாரு, அஇஅதிமுகவோட கூட்டணி கிடையாது. அப்போ ஆப்வியஸ்லி இதுல வந்து யாருக்கு பெரிய ஆதாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு தான் பெரிய ஆதாயம். 5 முனை போட்டியாக அமைந்தால். ஆமா, எஸ், 5 முனை போட்டியாக. இன்னொன்று இது பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்ற எல்லாம் அப்படியே சக்சஸ் ஆகுங்கிற ஒரு டோனுக்கு வர்றாங்க. அப்படி இல்லை, அண்ணன் பேசிக்கிட்ட பொழுது கூட சில மாநிலங்களை சொன்னாங்க, இதே பிரசாந்த் கிஷோர் 390 சீட் வருவார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். பாஜக 250 சீட்டை தாண்டாது அப்படின்னு நான் உறுதியா சொன்னேன்.
தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைக்காது, கூட்டணி கட்சியோடு தான் பாஜக ஆட்சி அமைக்கும் நிலை வருங்கிறத ஸ்ட்ராங்கா நான் உறுதியா நம்பினேன், சொன்னேன். இன்னைக்கு 240 சீட்ல வந்து நிக்குது. அப்ப நீங்க பார்லிமெண்ட்ல எலெக்ஷன்ல மோடியை முன்னிறுத்திய தனித்த பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்காத போது தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்துவதுங்கிறதும் திரு ரவீந்திரன் தோற்றம் ஏற்படுறாங்க. டேட்டா 18% டேட்டா ஏட்டு சொரக்கா இல்ல, உண்மை 18% ஓட்டு அண்ணாமலை தலைமையில் எடுத்திருக்காங்க. கரெக்ட். அதுலதான் ஒரே ஒரு கேள்வி. அதுல என்ன அவர் சொல்றாருன்னா, நம்ம ஏற்கனவே முதல் சுற்றிலே இந்த முதலமைச்சர் வேட்பாளர் பேசணும்ல, தேசிய கட்சிகள் வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை தலைவர்களை தான் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க அதிமுக கூட்டணி தான் போயிடுவாங்க. 2 முறை அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சது காரணம் 2% சீட்டு தான் தருவாருன்னு உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அண்ணாமலை தனிச்சு நின்று 5% நிரூபிச்சாரு. நான் சீமான் ஒண்ணுதான் வருவாரு, சின்ன குறிக்கிறேன், நான் முடிச்சிடறேன். 5% நிரூபிச்சாரு. அடுத்தபடியா 2024 அண்ணாமலை கொடுத்த ரிப்போர்ட் எடப்பாடி கூட சேர்ந்தா ஜெயிக்காது, ஜாதிய ரீதியா அவருக்கு எதிர்ப்பு இருக்கு, 2 ஜாதி கட்சி அதிமுக போயிட்டு எம்ஜிஆருக்கு அதிமுகவும் ஜெயலலிதாவுக்கு அதிமுகவும் 2 ஜாதி கட்சி அல்ல. அண்ணாமலை டெல்லி பிஜேபியில கொடுத்த ரிப்போர்ட். அப்போ அவர் திரும்ப என்ன 2 ஜாதி கட்சிங்கிறத அவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நான் டேட்டா இல்லாம பேச மாட்டேன். அவரு அந்த இடத்துக்குள்ள டெல்லி தலைமையில சொன்னா 12 சீட்டு நமக்கு தந்தா கூட்டணி நம்ம 10% ஓட்டுக்கு மேல எடுக்க முடியும்னு சொல்லி அண்ணாமலை நிரூபிச்சு காட்டினாரு. இப்பவும் நான் முடிச்சிடுறேன். இப்பவும் 110 99 100 90 முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலையோ பாஜகவை ஏற்றுக்கொள்ள போறது இல்லைன்னு சொல்றீங்களா? அமைஞ்சாலும் 100 90 110 99 பலத்துக்கு ஏற்பட்ட அந்த கூட்டணினா தான் முடியும். முடிஞ்சது சீட் ஷேரிங்ல தான் முடிஞ்சாங்க. என்டிஏக்கு 90 இடங்கள் கேட்பாங்களா? அதுல தானே முடிஞ்சு 12 கேட்டு ஒரு ஆள் தர மாட்டாங்க. நீங்க ஷாக்காரதுல ஆட்சேபம் இல்ல. எடப்பாடியும் எடப்பாடியும் ஷாக்காவாரு. பிஜேபிக்கு என்டிஏக்கான்னு கேக்குறேன். என்டிஏ சரி, ஓகே. நான் ஒரே ஒரு கேள்விதான். அதாவது 90 இடங்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு வலிமையாக இருக்கக்கூடிய என்டிஏ ரைட், நான் இருக்கேன் டேட்டா வச்சு தானே நான் கேக்குறேன். அவ்வளவு வலிமை நாடாளுமன்ற தேர்தல் 18% இருக்கட்டும். அவ்வளவு வலிமை இருக்கக்கூடிய பாஜக இப்போ ஒரு வார்த்தை சொன்னார். கடந்த சுற்று முதல் சுற்றுல ரவீந்திரன் துரைசாமி பேசுகிற போது என்ன சொன்னாரு? கோலை பயந்தாங்குழி எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கிட்ட தேர்தல் நிக்கலைன்னாரு. அண்ணாமலை ஏன் நிக்கல? உண்மை. இருக்கீங்களா? அண்ணாமலை கோலை நான் என்ன சொல்றேன் தெரியுமா? 2வது இடம் பயந்துதான் அவர் வின் வாங்கினாங்க. அக்செப்ட் பண்றேன். அதுதான் பெர்சன்டேஜ். அதன ஓட்டு அப்புறம் பாருங்க, எனக்கு புரியல. தவறுதான். நிக்காத தவறு இல்ல. நான் சொல்ற ஓட்டு இல்லங்கறேன். நான் அக்செப்ட் பண்றேன். அந்த இடத்துக்குள்ள 8% தான் இருந்தது. இல்ல இல்ல நான் அக்செப்ட் பண்றேன். சீமானுக்கு பிளஸ் அந்த இடம் தான் சீமானுக்கு பிளஸ். நான் இதே முடிச்சிடுறேன். தம்பி சொல்ற கருத்தை நான் முழுக்க உடன்படுறேன். அந்த இடம் தான் சீமானுக்கு பிளஸ். கமலாசனும் தினகரனையும் களத்துல நின்று தான் சீமான் 1% இருந்தது 8%க்கு வந்தாரு. இதே மாதிரி களத்தை விட்டு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலும் ஓடுற எடப்பாடி பலகீனப்படுவார். குறிப்பா நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ரெட்டலையில் பலன் இல்லாத சமூகங்கள் எடப்பாடிக்கும் எதிர்ப்பு இருக்கு. ஜாதி ரீதியா நீங்க சும்மா பாஜக எதிர்ப்பு மட்டும் பேசிக்கிட்டு மோடிக்கு எதிர்ப்பு மட்டும் பேசிட்டு தப்ப முடியாது. சொல்றதுல இருந்து 18% நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு சதவீதத்தை வச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோடு பாஜக பேரம் பேச முடியாதுன்றார். அதானே? இல்ல இல்ல நான் என்ன பேசுவாங்க, எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். நாடாளுமன்ற தேர்தல் அப்படி பார்த்தா நான் இப்படி எடுத்துக்கினேன். 2014 தேர்தல் ரைட், இவங்க முதல் முறையாக மோடியை முன்னிறுத்திய தேர்தலில் நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக கிடையாது. அதிமுக இல்லாமலேயே அன்புமணி ராமதாஸால் வெற்றி பெற முடிஞ்சது. நல்லா கேட்டுங்க. அதிமுக இல்லாமலேயே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நார்வேலில் வெற்றி பெற்றார். ஆனால் அதிமுக ஓட்டையும் சேர்த்த பிறகு ஏன் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல? அதனால இந்த கணக்கெல்லாம் எப்படி வேணாலும் உருட்டி போடலாம், ஆசைக்கு போட்டுக்கலாம். உங்க கருத்து கரெக்ட்னா அதைத்தான் அண்ணாமலை சொல்றாரு. உருப்படாத கூட்டணி ஆயிரும், கிறிஸ்தவ முஸ்லீம் நமக்கு எதிர்ப்பு, பிற ஜாதிகள் அவருக்கு எதிர்ப்பு தேராதுங்கிறார். நீங்க சொல்றதா அண்ணாமலை சொல்றாரு. திரு ராம்கி, அதே நேர்காணல திரு பிரசாந்த் கிஷோர், பாஜகவுடைய வாக்கு சதவீதமும் உயர்ந்து கொண்டு இருக்கு தமிழ்நாட்டில். அவங்க நினைச்சாங்கன்னா 6 மாதத்துல கூட வாக்கு சதவீதத்தை உயர்த்திட முடியும். அதே திரு விஜய்க்கும் பொருத்தம், அவங்க 1 வருஷம் இருக்கிறதுனால உயர்த்திட முடியும்ன்றாங்க. இந்த கூட்டணி இதே மாதிரி அமையலைன்னா திரு செந்தில் சொன்ன மாதிரி 5 முனை போட்டி இல்லை 4 முனை போட்டின்னு வருகிற போது அது ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட மாதிரி அது திமுகவுக்கு சாதகமான சூழலை தான் உருவாக்குமா?
இந்த முனை போட்டி இதெல்லாம் வந்தா கூட இந்த கூட்டணிக்குள்ள எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஓட் டிரான்ஸ்ஃபருக்கு. ஆமா, அது வந்து இப்ப 2011 விஜயகாந்த் போல விஜய் செயல்பட்டார்னா களத்தில் இறங்கி, இப்ப எந்த கூட்டணி இருந்தாலும் அதிமுக கூட்டணி வந்தா களத்தில் இறங்கி வேலை செய்தாருன்னா ஒரு கணிசமான வெற்றி கிடைக்கும். இதே ஒரு 2016 விஜயகாந்த் போல யோசிச்சாருன்னா, நான் என்னை முதல்வராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வச்சுக்கலான கூட்டணி அப்படின்னு நினைச்சு அவர் வந்து கொஞ்சம் இது மாதிரி ஒரு முடங்கி இருந்தாருன்னா அப்போ வந்து எதிர்பார்த்தது கிடையாது. இப்ப இந்த காட்சி எனக்கு அதுல ஒரு கருத்து, நீங்க 2016 வந்து வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கக்கூடிய கட்சிகளோடு விஜயகாந்த் கூட்டணி, 2011 வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கிற அதிமுகவோட கூட்டணி, ரெண்டு களம் வேற வேற இல்லையா? ஆனா செயல்பட்ட விதம் வந்து அப்போ ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது இல்ல விஜயகாந்த் மேல. ஒரு பெரிய செயல்பட்ட விதத்துக்கு உற்சாகம் கொடுக்கிறது வந்து ஒரு 25% வாக்கு வங்கி வச்சிருக்கிற அதிமுகவோடு கூட்டணி கட்டாயம் வெற்றிங்கிறது பக்கத்துல தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு காரணமா அது இருக்கு. ஆனா அடிப்படையில் அந்த காட்சி அரசியல்ங்கிற வார்த்தையை வந்து 20 ஆண்டுக்கு முன்னாடி பயன்படுது, இப்ப அது விமர்சனத்துக்காக பயன்படுது, இப்ப யாரும் அதை பயன்படுத்தல. அப்படிப்பட்ட ஒரு காட்சி அரசியல் தான் வந்து விஜய் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நீங்க அதிமுக கூட்டணி வந்தா கூட எடப்பாடிய பிரையாரிட்டிஸ் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு கள அரசியல் செய்யக்கூடியவர்களோட தான் கூட்டணி தேவைப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாமலை ஆகட்டும், சீமான் ஆகட்டும், அன்புமணி, இவங்கெல்லாம் கள அரசியல் இருக்காங்க. அன்புமணி கூட்டணிக்கு வருவார், பட் சீமானும் அண்ணாமலை கூட்டணிக்கு வரமாட்டார்கள் இன்றைய நிலையில. கரிஷ்மா உதவி செய்யாதா? விஜயோட கரிஷ்மாங்கிறது இபிஎஸ்க்கு உதவி செஞ்சிடாரு. அந்த கரிஷ்மாவை தாண்டி இன்னைக்கு கள அரசியலுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு எல்லாம் இப்போ சாதாரணமா கட்சியை தாண்டி எல்லாரும் வந்து எழுப்புற விமர்சனம் என்னன்னா, விஜய் ஏன் நெருங்கி வரமாட்டார், அவர் ஏன் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்ல. இதே பிகே கூட எதிர்கொள்ள மாட்டார் அந்த கேள்வியை. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து கூட்டணியா அமைந்தால் கூட, ஒருவேளை நீங்க கூட்டணிக்குள்ள வந்து கட்சி கட்டமைப்பு பலம் இல்லாத ஒரு கட்சியோடு ஏன் கூட்டணி வச்சுக்கணும்னு இபிஎஸ் நினைப்பாருன்றீங்களா? இல்ல அப்படி நினைக்க மாட்டார். கூட்டணி வந்தா சந்தோஷம் தான் அவருக்கு. ஆனா வந்த பிறகு ஒரு பெர்ஃபார்ம் பண்றதை எதிர்பார்ப்பார். எப்படி விஜயகாந்த் வந்து ஒரு 2011 ஒரு களத்துல இறங்கி பணியாற்றணும், அது போன்ற ஒரு பெர்ஃபார்மரா வந்து எதிர்பார்ப்பார். இல்லைன்னு என்ன ஆகும்னா, இப்ப நீங்க அவர் வந்து ஒரு கூட்டணியில வந்துட்டு ஒரு ஓபிஎஸ் போல அவர் ஒதுங்கி நின்று அவர் எல்லாத்தையும் எடப்பாடி பார்த்துக்கிட்டு நினைச்சாருன்னா அது வந்து எடப்பாடி பெரிய அளவு கை கொடுக்காது. ஸோ இந்த சிக்கல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம சார் ஓபிஎஸ் ஒதுங்கி நின்னதுக்கு வேற ஒரு அரசியல் அது காரணம் இருக்கு. விஜய் ஒதுங்கி நின்னா அவருக்கும் பாதிப்புங்கிறது வந்து தெரியாத. ஒருவேளை அவர் வந்து இந்த தேர்தல் நம்மளால வந்து எதுவும் செய்ய முடியாது, நமக்கு வந்து குறைந்தபட்ச ஒரு வாக்குகள், குறைந்தபட்ச தொகுதிகளோட நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த பணியை செய்வார் விஜய். ஏன்னா நம்ம களத்துல போனாலும் நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம், நமக்கு அடுத்த தேர்தல் இருக்குங்கிறத வந்து மறைமுகமா சொல்றதுக்கான ஒரு செய்தியா இருக்கும். ரெண்டாவது, இப்ப இந்த பாஜக அதிமுக கூட்டணி பத்தி நிறைய பேசுறோம். ஒருவேளை பாஜக தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிற முடிவு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஆக்சுவலா அது உங்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு ஒரு ஃபேவர். பாமகவோட சேர்ந்தா இல்ல பாஜக இது எல்லாரையும் தவிர்த்து விட்டு என்டிஏல பாஜக அலோன் அவங்க முடிவு பண்ணாங்கன்னா யார் வந்தாலும் வரலனாலும் வரனாலும் ஆப்வியஸா பாமக அதிமுக போயிடும், மோஸ்ட்லி அவங்க போயிடும். பாஜக மட்டும் தனித்து இருந்தாலே அப்ப அவங்களுக்கு என்ன, இப்ப நீங்க கூட்டணி சேர்றதுனால என்ன ஆகும், 4 இடங்கள்ங்கிறது 10 இடங்கள் ஆகும், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய கூட்டணி கட்டமைத்து பண்ணா கூட 4 இடங்கள் 10 இடங்கள் ஆகும். ஆனா இப்ப நீங்க தனித்து போட்டிட்டால் நீங்க திமுகவை எதிர்கொள்ள முடியும், நாங்க திமுகவுக்கு மாற்றுங்கிற விஷயத்தை வந்து செய்ய முடியாது. ரெண்டாவது, அவங்களுக்கு 2029 தான் இலக்கு. பாஜக தனித்து போட்டிட்டா திமுகவே தடுமாறும். ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து பாஜக எதிர்ப்பை வச்சுதான் நீங்க வந்து பிகவும் அதான் சொல்றாரு, பாஜக எதிர்ப்புங்கிறது தான் நீங்க தமிழ்நாட்டுலங்கிறாரு. இப்ப அப்ப திமுகவுக்கு பெரிய சிக்கலாகும். இப்ப எல்லாரும் திமுக வர்சஸ் பாஜக நிலைமை வரும்போது மற்ற பார்ட்டிஸ் அண்ணா திமுக பாஜக தனித்து போட்டிட்டா யார் முதலமைச்சர், தனித்து போட்டிட்டா அவங்களுக்கு வந்து இடங்கள் கிடைக்கலன்னு பரவாயில்ல, யார் முதலமைச்சர் வேட்பாளர் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. திமுகவை தடுமாறும், நீங்க தடுமாற அளவுக்கு ஒரு போட்டியை கொடுக்கணும்னா யார் முதலமைச்சர்? அவங்க அதே எதிர்ப்பு, அதான் அவங்க வந்து என்னோட இருப்பை தக்க வைத்துக்காக நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 4 இடங்கள் கூட வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி 4 இடங்களே வேணாம், இது ஒண்ணு பெரிய. இப்ப இபிஎஸ்க்கு தான் இந்த கூட்டணிக்கு எல்லாம் ரொம்ப முக்கியம்ன்றீங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் விஜயை விடவும் பாஜகவை விடவும் அதிமுக கூட்டணி தேவைப்படுகிறது. ஆனா அதே நேரத்துல சொல்ற மாதிரி பாஜக எடுக்கிற டேக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான். ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து வச்சோன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜன்னல் வரைக்கும் திறந்து வச்சிருக்கோம், கூட்டணிக்காக கதவுகளை மட்டுமல்ல ஜன்னல்கள் கூட திறந்திருக்கிறது. இல்ல அது இருந்தா அதான் திரும்ப சொன்னேன், கூட்டணிக்குள்ள வந்தாலும் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற அதையும் வந்து அது கருத்தில் கொள்வார் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தது. சார் நிறைவு கருத்து சுருக்கமா திரு பழனிசாமி. அதாவது பை எலெக்ஷனை வச்சு திமுகவை எடை போடக்கூடாது, நாடாளுமன்ற தேர்தலை வச்சு பாஜகவை வந்து எடை போடக்கூடாது. விஜய நீங்க மட்டும் 2021 தேர்தலை வச்சு அதிமுகவை எடை போடலாம் இல்ல, அது வந்து நடந்த சட்டமன்ற தேர்தல், நம்ம சட்டமன்ற தேர்தலையும் சட்டமன்ற பொது தேர்தலையும் நம்ம ஒப்பிடுறோம். பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் ஒப்பிடக்கூடாது. விஜய அதிமுக 2 முன்னாள் அமைச்சர்கள் சந்திச்சு பூர்வகமா பேசியிருக்காங்க. பாஜக தன்னுடைய காய் நகர்த்தலை ஜூன்ல இருந்து செப்டம்பருக்குள்ள நகர்த்தினாங்கன்னா அடுத்த மூவ் வந்து நடக்கும்.
அது நிச்சயமா விஜயும் ஒருவேளை அதுல பலன் பெறக்கூடிய சூழ்நிலை. மெதுவா நகர்த்துட்டோம், அப்பதான் நாமளும் நிறைய விரிவா பேச முடியும் அடுத்த கட்டங்கள்ல. வேகமாலாம் ஒண்ணு நகர்த்திட்டாங்கன்னா நமக்கு சிக்கலாயிரும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது.